அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அமலா, தமிழ் ஆசிரியை, புனித ஜேம்ஸ் கல்விக்கூடம். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு உண்மையான வெற்றியின் அர்த்தம். எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு என்னும் திருக்குறளில் ஒரு செயலை செய்வதற்கு நாம் நன்கு ஆராய்ந்து துணிவு கொள்ள வேண்டும். செய்துவிட்ட பிறகு யோசிப்பது தவறு. இந்த குறள்கள் வெற்றி என்பது வெறும் அதிர்ஷ்டத்தால் வருவதல்ல, மாறாக நல்ல குணங்கள் மற்றும் செயல்கள் மூலம் உருவாகிறது என்பதை காட்டுகிறது. உண்மையான வெற்றியின் அர்த்தம் பணம், புகழ் போன்ற வெளிப்புற செயல்களை விட உங்கள் உள் அமைதி, மகிழ்ச்சி மற்றும் லட்சியத்துடன் இணைந்த வாழ்க்கை வாழ்வதாகும். இது உங்களின் முழு திறனையும் உணர்ந்து தனிப்பட்ட வளர்ச்சி அடைவதாகும். மற்றவர்களுக்கு உதவுவது, தோல்விகளை பாடமாக கொண்டு தொடர்ந்து முன்னேறுவது. தோல்விதான் வெற்றியின் முதற்படி. வெற்றி பெறுவது எப்படி என்று யோசிப்பதை விட தோல்விகளை எப்படி வெற்றிகளாக கையாளுவது என்பதை சிந்திக்க வேண்டும். அதற்கான வழிகள். தோல்விகள் தான் உண்மையை காட்டும் கண்ணாடி. நம் பிழைகள் எங்கே என்பதை தோல்விகள் தான் காட்டும். தோல்விகள் தான் மன உறுதியை மேம்படுத்தும். ஒரு தடவை விழுந்தவன் அடுத்த முறை மேலே எழுவது உறுதி. தோல்வி யாரும் எதிர்பார்க்காத புத்துணர்ச்சியை தரும். தோல்வி தன்னம்பிக்கையை வளர்க்கும், ஆழமான சிந்தனையை தூண்டும். வெற்றி என்பது ஒரு நோக்கம் அல்ல, அது ஒரு பயணம். தாமஸ் ஆல்வா எடிசன் பார்வையில் உண்மையான வெற்றியின் அர்த்தம் விடாமுயற்சி, கடின உழைப்பு. தோல்வியை கண்டு துவண்டு போகாமல் தொடர்ந்து முயற்சி செய்வது. இது வெறும் தற்செயல் அல்ல, மாறாக 99% கடின உழைப்பு, 1% உத்வேகம் கொண்டது. அவர் பலமுறை தோற்றபோது கவலை கொள்ளவில்லை, துவண்டு விடவும் இல்லை. நான் தோற்கவில்லை, பயனளிக்காத 10,000 வழிகளை கண்டுபிடித்தேன் என்று கூறினார். அவர் விடாமுயற்சியை கைவிடாமல் இருந்ததால் தான் இன்று நாம் ஒளி பொருந்திய வகுப்பறைகளிலும் இல்லங்களிலும் நிம்மதியாக வாழ்கிறோம். அழகான வெற்றி என்பதற்கு அடிப்படை தோல்விதான். தோல்வி இல்லாமல் வெற்றிக்கு அர்த்தமே இல்லை. வெற்றிக்காக போராடும் போது வீண் முயற்சி என்பார்கள், வெற்றி பெற்ற பின்பு விடாமுயற்சி என்பார்கள். வெற்றி பெறும் வரை குதிரை வேகத்தில் ஓடு, வெற்றி பெற்ற பிறகு குதிரையை விட வேகமாக ஓடு. அப்போதுதான் வெற்றி நம்மிடம் நிலைத்திருக்கும். இதை ஒரு சிறு கதையின் மூலம் உணர்த்துகிறேன். 4 தவளைகளுக்குள் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. ஓட்டப்பந்தயம் நடைபெற்று கொண்டிருக்கும் நேரத்தில் 2 தவளைகள் பள்ளத்தில் விழுந்தன. விழுந்த தவளைகள் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தன. அப்போது மேலே இருந்த தவளைகள் அவர்களை பார்த்து ஏளனமாக சிரித்தன, கிண்டல் கேலிகள் செய்தன. பள்ளத்தில் இருந்த தவளைகள் மேலே வருவதற்கு பலமுறை முயற்சித்தன. ஆனால் மறுபடியும் உள்ளே விழுந்தது. ஒரு தவளை மட்டும் முயற்சியை கைவிடாமல் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து மேலே எழுந்தது. மேலே வந்ததும் மேலே இருந்த தவளைகள் அந்த தவளையை பார்த்து, நீ மட்டும் எப்படி மேலே வந்தாய் என்று கேட்டது. அதற்கும் பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தது. பிறகுதான் தெரிந்தது அந்த தவளைக்கு காது கேட்காது என்று. ஆம் மாணவர்களே, நாம் வெற்றி பெறக்கூடாது என்று பலர் இருப்பார்கள். இந்த ஊரில் உள்ளவர்கள் நாம் வெற்றி பெறக்கூடாது என்று பலர் நினைப்பார்கள். கிண்டல்களும் கேலிகளும் செய்வார்கள். நாம் அதை பொருட்படுத்தக்கூடாது. நம் இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பது சாதாரணமான எண்ணமே. ஆனால் அந்த வெற்றியை அடைவதற்காக பயணமே மிக முக்கியமானது. பலர் வெற்றியை குறிக்கோளாக கொண்டு பயணிக்கின்றனர். ஆனால் வெற்றி என்பது
தோல்வியின் வழியாகவே வருகிறது என்பதை உணர மறுக்கிறோம். விழித்து எழுந்தவுடன் கிடைப்பது வெற்றி அல்ல, விழுந்து எழுந்தவுடன் கிடைப்பதுதான் வெற்றி என்பதை உணர்வோம். மீண்டும் மற்றொரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.